ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்து கடையில் கீரை, காய்கறி, பழங்கள்லாம் வாங்கினாலும் நம்ம வீட்டில் நம்ம கையால் போட்டு எடுத்து அதை சமையல் பண்ணி சாப்பிட்ற ஒரு சந்தோஷமே தனிதாங்க. இந்த கீரை பாருங்கள், இப்போ நான் போட்டு இது ரொம்ப நாள் ஆச்சு. இதில் ஏற்கனவே ஒரு 1-2 தடவை கீரை எடுத்துட்டுருக்கேன். இது என்னென்னா, அந்த கீழே போட்டிருக்க பாட் வந்து சின்னது அப்படிங்கிறதுனால அளவளவாக தான் நல்லா பெருசாகிட்டுருக்கு. அதை நம்ம அப்பப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா தான் கீழே இருக்கிற சின்ன சின்ன செடியெல்லாம் அடுத்து வளர்ந்து வருது. இப்போ பாருங்கள், இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. இந்த தண்டெல்லாம் கூட திரும்ப தழைஞ்சி வரும். அதனால நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற கீரையை மட்டும் ஒடிச்சு எடுத்துகிட்டு மிச்சத்தை விட்டுருக்கேன். பாருங்கள், தக்காளி நாற்று ஏற்கனவே இதிலேருந்து போட்டு எடுத்திருந்தேன். அதுலேருந்து ஒரு 2-3 செடி வந்து அப்படியே இருந்தது அதுலேயே. அடுத்து சிகப்பு வெண்டைங்க. இது வந்து இதுதான் காய் வந்திருக்கு இந்த செடியில். இன்னுமே இந்த காய் வந்து பெருசாகும். ஆனால் நான் போதும்னு எடுத்தாச்சு. இன்னும் 1-2 அப்படியே பச்சை வெண்டையெல்லாம் இருக்குது. அதையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் பீன்ஸ் இருக்குங்க, அதையும் எடுத்துடலாம். பீன்ஸ் வந்து இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து வைக்கிறது. ஆனால் உண்மையாகவே ரொம்ப திருப்தியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போட்டது சூப்பராக வருது. ஒரு 2-3 செடியிலேயே நிறைய காய் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு காய்ச்சிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பாருங்கள், வாரத்தில் 1-2 தடவை நம்ம இதுலேருந்து பீன்ஸ் வந்து எடுத்துடலாம். இந்த செடியில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒன்றும் பெரிய நோய் தாக்கம்லாம் எதுவும் வரல. இந்த இலை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடுற பிஞ்சு அப்படியே வந்துடுதுங்க காயா. தக்காளி செடி வந்து பூவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கலாங்க இந்த தடவையாவது இந்த தக்காளி வந்து காய்க்குதான்னு சொல்லிட்டு. பூவை வந்து இந்த மாதிரி நல்லா ஆட்டி விட்டோம் அப்படின்னா வந்து காயாக மாறும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பார்க்கலாம் அதையும். செடியில் ரோஸ் பாருங்கள், சூப்பராக ஒன்று பூத்துருக்கு. ஒரு 2 பூ இருக்குது, அதை மட்டும் இன்றைக்கி எடுத்துடலாம். இனி பார்த்திங்கன்னா பெருசாக அதில் மட்டும் ஒன்றும் இல்லைங்க. இதை நம்ம இனி வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து மறுபடியும் தழைஞ்சி பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மிளகா செடியில் பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய மிளகா வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து செவுத்தோட்டத்தில் இந்த பக்கம் வச்சுருக்கிறதுங்க. கொத்தவரங்காய் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துடலாம். கொத்தவரங்காய் செடியெல்லாம் அப்படியே படுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் நல்ல பெரிய செடியாக இருக்குது. காயும் வேற வந்து நிறைய காய் இருக்கிறதுனால அதனால தாங்க முடியறதில்ல, அப்படியே சாஞ்சிருச்சு. சப்போர்ட் கொடுத்தோம்னா வேணால் நிற்க வைக்கலாம், நமக்கு தேவையில்லை. அது சாஞ்சாலுமே கூட நல்ல நிறைய காய் வச்சுட்டே தான் இருக்குது. இந்த தடவை எடுக்கிற கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே காய வச்சு எடுக்கலான்னு சொல்லிகிட்ருக்கேன். வத்தல் போட்டு வச்சுக்கலாங்க. அதனால் இந்த தடவை கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கேன். வெயில் கொஞ்சம் நல்லா அடிச்சிட்ருக்கிறதுனால. சீத்தா மரத்தில் பாருங்கள், ஒரு பழம் சூப்பராக பழுத்துருக்கு. இது நம்ம பறித்து கொண்டே வச்சிட்டோம் அப்படின்னாலே ஒரே நாள்லேயே பழுத்துரும். நல்லா சூப்பராக கனிஞ்சிருக்கு, அப்படியே நல்லா திரண்டு இதாக இருக்குது. ஒரே நாள் பறித்து வச்சோம்னா ஒரே நாளில் சூப்பராக பழுத்துரும்.
இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.